காலையில அல்லது சாயந்தரம் இந்த பயிற்சிய பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நித்திய பஞ்ச சுத்தி முறையோடு சேர்த்து இந்த பயிற்சி பண்ணுங்க. உடற்பயிற்சி செஞ்சு எப்படி சரி செய்கிறது அப்படின்னு ஒரு வித்தியாசமான பயிற்சியை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நம்மளுடைய ரத்த ஓட்டம் வந்து பாதம் வரைக்கும் போகுது. மறுபடிக்கு மேல் நோக்கி வருது. மறுபடிக்கு கீழ போகுது. உடம்பு பூரா ரத்த ஓட்டம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. நாளுமா யோகா அப்படின்னு ஒரு யோகா இருக்குது. இதை நான் பல வருஷமாக கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் சில பேர் பஸ்ஸில போறோம் அப்படின்னா, பஸ்லயும் மணிக்கணக்கா உட்கார்ந்துகிட்டு அப்படியே ஒரே மாரியே சில மாரியே உட்கார்ந்திருப்பாங்க. இந்த மாரியெல்லாம் நீண்ட நேரம் உடம்ப அதனால ராத்திரி பூரா கால தூக்கி சோபா மேல வச்சுக்கிட்டே படுத்திருந்தோம்னா சரியாயிரும். அதுக்கும் இதுக்கும் பேலன்ஸ் சரியாயிரும் அப்படின்னு அவர் நெனச்சுக்கிட்டு பயிற்சி பண்றாரு. அல்ல 2 நேரமும் நேரம் கிடைக்குதா? 2 நேரமும் செய்யலாம். இது செய்றதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ரொம்ப ஒரு ஒரு 10 நிமிடங்கள் போதுமானது. வணக்கம் நண்பர்களே. வெரிகோஸ் அப்படின்னு ஒரு வியாதி இருக்குது. இந்த நரம்பெல்லாம் சுற்றிக்கும். இந்த வெரிகோஸ் வியாதியை உடற்பயிற்சி செஞ்சு எப்படி சரி செய்கிறது அப்படின்னு ஒரு வித்தியாசமான பயிற்சியை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார் எனது நண்பர் புத்தின் சுரேஷ் அவர்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சீங்கன்னா வெரிகோஸ் சீக்கிரமாக குணமாகுது. உங்களுக்கு நிரந்தரமாக இந்த வெரிகோஸ் குணமாகணும்னா நாளுமா யோகா அப்படின்னு ஒரு யோகா இருக்குது. இதை நான் பல வருஷமாக கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அந்த யோகா செஞ்சிங்கன்னா நிரந்தரமாக குணமாகும். அந்த யோகா வீடியோ உங்களுக்கு வேணும்னா 1stone9mango@gmail.comக்கு நாளுமா யோகா அப்படின்னு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய பதிவுகள் வரும். அதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நாளுமா யோகா அப்படின்னு ஒரு யோகா இருக்கும். இந்த யோகாவை தினமும் செஞ்சிங்கன்னா நிரந்தரமாக குணமாகும். இப்பொழுது திரு புத்தின் சுரேஷ் அவர்களும் கபிலன் அவர்களும் உங்களுக்கு இந்த வெரிகோஸ் வந்தால் எப்படி சரி பண்ணுறதுன்னு ஒரு சேர் வச்சு நாற்காலி வச்சு ஒரு பயிற்சியை சொல்லித்தர போகிறாங்க. கவனமாக கேளுங்க. இந்த பயிற்சியை கற்றுக் கொடுப்பதற்காக புத்தின் சுரேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கம் நண்பர்களே. நான் உங்களோட மரபு மருத்துவர் புதின் சுரேஷ் பேசுறேன். இந்த வெரிகோஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க. இந்த கால் நரம்பு சுருண்டுக்கிறது. இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, ஒரே மாரியாவே உடம்ப வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டே வேலை செய்றவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். இப்ப சில கடைகள்ல பார்த்தீங்கன்னா, அந்த பணியாளர்கள்லாம் நின்னுகிட்டே வேலை செய்வாங்க. இன்னும் சில இடங்கள்ல சில பேரு உட்கார்ந்துகிட்டே வேலை செய்வாங்க. மணிக்கணக்கா உட்கார்ந்திருப்பாங்க. இன்னும் சில பேர் பஸ்ஸில போறோம் அப்படின்னா, பஸ்லயும் மணிக்கணக்கா உட்கார்ந்துகிட்டு அப்படியே ஒரே மாரியே சில மாரியே உட்கார்ந்திருப்பாங்க. இந்த மாரியெல்லாம் நீண்ட நேரம் உடம்ப அசைவில்லாமல் ஒரே நிலையிலேயே வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். இன்னும் இதை தாண்டி சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா, இந்த பிரச்சனை வர்றதுக்கு முக்கிய காரணம் உடம்ப சிலை போல அசைக்காம நீண்ட நேரம் வச்சிருக்கிறது தான். இந்த பிரச்சனையிலிருந்து நம்மள மீட்டு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல மலத்தேக்கம் இல்லாத உடம்பா வச்சுக்கிறணும். அதுக்கு வந்து நம்மளுடைய நித்திய பஞ்ச சுத்தி முறை. இதை தாண்டி நம்ம உடம்புக்கு ஒரு கட்டளை அறிவு மேம்பாட்டு செயல் மருத்துவத்தை செய்யணும். அது என்ன கட்டளை அறிவு மேம்பாட்டு செயல் மருத்துவம் அப்படின்னா, இப்ப இந்த இந்த கால் நரம்பெல்லாம் ஏன் சுருண்டுக்குது அப்படின்னா, நம்மளுடைய ரத்த ஓட்டம் வந்து பாதம் வரைக்கும் போகுது. மறுபடிக்கு மேல் நோக்கி வருது. மறுபடிக்கு கீழ போகுது. உடம்பு பூரா ரத்த ஓட்டம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த கீழ் நோக்கி போன ரத்தத்த மேல கொண்டு வரணும். மேல உடம்பு வந்து கொண்டு வரணும். கொண்டு வர முடியாம தோல்வி அடைஞ்ச ஒரு நிலை தான் வெரிகோஸ். இந்த வெரிகோஸ் நிலையிலிருந்து நம்மள மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சிய இப்ப நம்ம நண்பர் கபிலன் அவர்கள் அந்த பயிற்சிய நமக்கு செஞ்சு காட்டுவாங்க. அந்த பயிற்சிய பார்த்து நீங்களும் அதே மாரி அந்த பயிற்சி செஞ்சு இந்த வெரிகோஸ் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரணும். இந்த பயிற்சி ஒண்ணும் ரொம்ப கஷ்டமான பயிற்சியெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப எளிமையான பயிற்சி. இப்போ ஒரு நண்பர் வந்து அவருக்கு இந்த மாரியான கால்ல வந்து வெரிகோஸ் பிரச்சனை வந்துருச்சு.
உடனே அந்த வெரிகோஸ் பிரச்சனைக்கு அவரே ஒரு தீர்வு எப்படி கண்டுபிடிச்சுக்கிட்டார் பாருங்க. பகல் பூரா நின்னுக்கிட்டே வேலை செய்றதுனால தான் இந்த பிரச்சனை வருது. அதனால ராத்திரி பூரா கால தூக்கி சோஃபா மேல வச்சுக்கிட்டே படுத்திருந்தோம்னா சரியாயிரும். அதுக்கும் இதுக்கும் பேலன்ஸ் சரியாயிரும் அப்படின்னு அவர் நெனச்சுக்கிட்டு பயிற்சி பண்றாரு. தூங்கையிலலாம் என்ன பண்றாரு, கால தூக்கி சோஃபா மேல உயரமா வச்சுக்கிட்டு, உடம்ப கீழ வச்சுக்கிட்டு, அப்படியே படுத்து, அப்படியே ராத்திரி பூரா தூங்குறாரு. இது சரியானதா அப்படின்னு கேட்டா தப்பு. பகல்ல என்ன செஞ்சாரோ, அதே செயல தான் மறுபடிக்கும் இரவுலயும் செய்றாரு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அத வந்து ஒரு பயிற்சியா பண்ணணும். காலையில எந்திரிச்ச உடனே பயிற்சியா பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் இப்ப பகல் பூரா நின்னுக்கிட்டே வேலை செய்றீங்க. 8 மணி நேரம் நின்னுக்கிட்டே வேலை செய்றீங்க அப்படின்னா, மாத்தி மாத்தி கொஞ்ச நேரமாவது கொஞ்சம் உயரமா ஒரு ஸ்டூல் மாரி அமைப்ப போட்டு, அது மேல சமணம் கூட்டி உட்கார்ந்து வேலை செய்ற மாரி பாருங்க. நம்மளுடைய உடம்பினுடைய நிலையை மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே நிலையிலேயே வச்சிருக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாரி முயற்சி பண்ணுங்க. அப்படி முடியல அப்படின்னா, இப்ப பகல் பூரா நின்னுகிட்டே வேலை செய்றீங்க. ஒரே மாரியே உடம்ப வச்சிருக்கீங்க அப்படின்னா, காலையில அல்லது சாயந்தரம் இந்த பயிற்சிய பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நித்திய பஞ்சசுத்தி முறையோடு சேர்த்து இந்த பயிற்சி பண்ணுங்க. நித்திய பஞ்சசுத்தி முறைனா என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய anatomic-therapy.org-ல ஆன்லைன் வகுப்பா, விருப்பத்தொகை வகுப்பா நீங்க கலந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நண்பர் கபிலன் அவர்கள் இந்த பயிற்சிய நமக்கு செஞ்சு காமிப்பார். இப்ப நம்ம நண்பர் கபிலன் வந்து இந்த பயிற்சிய நம்மளுக்கு செஞ்சு காமிக்க போறாரு. இதுக்கு ஒரு சேர் ஒண்ணு எடுத்துக்கணும். அந்த சேர் வந்து இப்ப நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இதே மாதிரியான சேர் இருக்கணும். இல்லைனா இந்த பயிற்சிய நீங்க பார்க்கும்பொழுதே உங்களுக்கு புரியும். அதுக்கு தகுந்த மாரி ஒரு ஸ்டூல் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப இந்த சேருக்கு முன்னாடி அவரு உட்கார்ந்திருக்காரு. இப்ப இந்த பயிற்சிய செஞ்சு காமிக்க போறாரு. கபிலன் அண்ணா படுத்துக்கங்கண்ணா. படுத்துக்கங்க. கால தூக்கி சேர் மேல வைங்க. சேர் மேல வச்சுக்கிட்டு, பெடெக்ஸ் வந்து சேரோட கால ஒட்டி வரணும். இன்னும் ஒட்டி வரணும். ஒரு இந்த கால் 2 டானா தெரியணும். அதாவது உடம்பும், தொடைப்பகுதியும் சேர்த்து ஒரு டானா. தமிழ் எழுத்துக்கள்ல டானான்னு ஒரு எழுத்து இருக்கு. டா அப்படின்னு. அந்த ட அப்படிங்கிற அந்த எழுத்து தெரியணும். உடம்பும், அந்த தொடைப்பகுதியும் சேர்த்து ஒரு ட தெரியணும். அதே ட தலைகீழா தொடைப்பகுதியும், இந்த கால் பகுதி முழங்கால்ல இருந்து பாதம் வரைக்கும் உண்டான கால் பகுதியும் சேர்த்து தலைகீழா ஒரு ட தெரியணும். 2 டக்கள் மிங்கில் ஆன மாதிரியான ஒரு பொசிஷன். இன்னுமே வரணும்னா, இன்னும் அந்த கால ஒட்டி வரணும். பெடெக்ஸ் வந்து கால ஒட்டி வரணும். இந்த மாரி படுத்துக்கணும். இந்த மாரி படுத்துக்கிட்டு பார்வை மேல மல்லாக்க படுத்து விட்டத்த பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த மல்லாக்க படுத்து விட்டத்த பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சுகம். ஒரு காமெடி கூட வந்திருக்கும். மல்லாக்க படுத்து விட்டத்த பார்க்குறது எம்பூட்டு பெரிய சுகம் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி கூட நீங்க பார்த்து சிரிச்சிருந்திருப்பீங்க. இந்த சுகத்தை அனுபவிக்கிறது தான் மருத்துவம். நம்மளுடைய மரபுல மருத்துவம் அப்படின்னா சுகம் தான். கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய எந்த செயலும் மருத்துவமாகாது. இஷ்டப்பட்டு இன்பமா அனுபவிக்கக்கூடிய செயல்கள் தான் மருத்துவமா மாறும். கைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வானத்த பார்த்தா மாதிரி கைகள் இருக்கணும். உடம்ப விட்டு கொஞ்சம் தள்ளி அகன்று, கைகள் வானத்த பார்த்த மாரி இருக்கும். இந்த மாதிரி பொசிஷன்ல நீங்க படுத்திருந்தீங்க அப்படின்னா, அப்படியே கொஞ்ச நேரம் சுகமா இருக்கும். கொஞ்ச நேரம் ஆக, ஆக, ஆக உடம்பு சொல்லும் உங்கட்ட, "எந்திரி போதும்" அப்படின்னு சொல்லும். எப்படி சொல்லும்? உடம்பு எப்படி சொல்லும் அப்படின்னா, நீங்க இத படுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள உள்ளுணர்வா உங்களுடைய உடம்பு, "படுத்திருந்தது போதும், எந்திரி" அப்படின்னு சொல்லும். அப்படின்னு உடம்பு சொன்ன உடனே எந்திரிக்கணும். எந்திரிச்சிருங்கண்ணே. எந்திரிக்கிறது எப்படி எந்திரிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய யோகாசனத்துல எந்திரிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எந்திரிக்கணும். அதாவது இடதுபுறம் திரும்பி, வலது கைய ஊன்றி எந்திரிக்கணும். இப்ப கபிலன் நடக்கிறாரு. இதுக்கு முன்னாடி படுத்திருந்தாரு. உடம்பு சொன்னுச்சு எந்திரிக்க சொல்லி. இப்ப எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு நடக்கிறாரு. அதுவும் எப்படி நடக்கிறாரு அப்படின்னா, சமபாத நடையா நடக்கிறாரு. இந்த பாதம் முழுவதும் தரையில பட்டிருக்குல்ல, இதே மாரி சமபாத நடையா நடக்கிறாரு. இப்படி நடந்துக்கிட்டே இருந்தாரு அப்படின்னா,
கொஞ்ச நேரத்துல இந்த நடக்கிற செயல் போதும் அப்படின்னு உடம்பு சொல்லும். போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, இந்த நடக்கிற செயல நிறுத்திட்டு மறுபடிக்கும் அப்ப படுத்திருந்தார்ல, அதே மாரி படுத்திருப்பார். அப்படி படுத்துக்கிட்டா மறுபடிக்கும் உடம்பு சொல்லும். "படுத்தது போதும் எந்திரி" அப்படின்னு உடம்பு சொல்லும். உடனே மறுபடிக்கும் எந்திரிச்சு, இதே மாரி சேர அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கணும். எப்படி சுத்தணும் அப்படின்னா, இப்போ முதல்ல சமபாத நடையில சுத்துனாரு. இப்ப வந்து குதிபாத நடையில சுத்தப் போறாரு. குதிபாத நடை அப்படின்னா, குதி மட்டும் ஊன்றி நடக்கிறது. அதான் குதி மட்டும் ஊன்றி நடக்கிறது. அதேதான். குதிபாத நடையில அப்படி நடக்கிறாரு. இப்படி குதிபாத நடையில ஒரு 3 சுற்று அல்லது 5 சுற்றுல அல்லது 7 சுற்றுல உங்களுக்கு உடம்பு நடந்தது போதும் அப்படின்னு சொல்லும். அதாவது நம்மளுடைய உள்ளுணர்வு சொல்லும் போதும் அப்படின்னு. போதும்னு உள்ளுணர்வு சொன்ன உடனே இந்த நடைய நிப்பாட்டிடலாம். இந்த நடைய நிப்பாட்டிட்டு மறுபடிக்கும் அந்த மல்லாக்க படுத்து சுகம் கண்டார் இல்லையா? அதே மாதிரி மல்லாக்க படுத்திருக்கணும். மல்லாக்க படுத்துக்கிட்டு அந்த படுத்த நிலை போதும் அப்படின்னு உடம்பு சொல்றது வரைக்கும் படுத்திருந்துட்டு, மறுபடிக்கும் எந்திரிச்சு, நுனி பாத நடையில சுத்த ஆரம்பிப்பாரு. நுனி பாத நடையில சுத்த ஆரம்பிப்பாரு. நுனி பாத நடை அப்படின்னு. இந்த நுனி பாத நடையில ஒரு 3 சுற்று அல்லது 5 சுற்று அல்லது 7 சுற்றுல உங்க உடம்பு போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லும். அப்படியே போதும்னு நிப்பாட்டிட்டு, மறுபடிக்கும் சம பாத நடையில ஒரு 3 சுற்று அல்லது 5 சுற்று அல்லது 7 சுற்று சுற்றி முடிச்சிட்டு பயிற்சிய முடிச்சுக்கிடலாம். இப்ப பயிற்சிய முடிச்சுட்டாரு. இப்ப சமபாத நடையில நடந்து கபிலன் பயிற்சிய முடிச்சுட்டாரு. இதுக்கு பின்னாடி அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்க எல்லாருக்கும் தெரியும். அதாவது அமைதி இருக்கை, சாந்தி ஆசனம் அப்படின்னு தெரியும். எந்த ஒரு பயிற்சியுமே முடிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. குறைந்தது 5 நிமிடமாவது இந்த ஓய்வு இருக்கையில் இருக்கணும். ஓய்வு இருக்கை, சாந்தி ஆசனம், அமைதி இருக்கைன்னா உங்களுடைய நீங்க யோகா பயிற்சியில சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அந்த நிலையில உடம்ப அசைக்காம படுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு வச்சிருக்கணும். அவ்வளோதான் முக்கியம். வச்சிருந்து அதுக்கு பிறகு மறுபடிக்கும் எப்படி எந்திரிக்கணுமோ, யோகாசனத்திலிருந்து எப்படி எந்திரிப்போமோ, அதே மாரி எந்திரிச்சிட்டீங்கன்னா, பயிற்சி நிறைவாயிருச்சு. நம்ம நண்பர் கபிலன் அவர்கள் பயிற்சி செஞ்சு காமிச்சத நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி உங்களுக்கு வெரிகோஸ் பிரச்சனை இருந்தால், தினம் செய்யுங்க. தினம் ஒரு நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே செய்யலாம். காலைல எந்திரிச்ச உடனே காலை கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு வந்து செய்யலாம். அப்படி இல்ல அப்படின்னா, சாயந்தரம் டைம் கிடைக்குதா? சாயந்தரம் செய்யலாம். அல்ல 2 நேரமும் நேரம் கிடைக்குதா? 2 நேரமும் செய்யலாம். இது செய்றதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ரொம்ப ஒரு ஒரு 10 நிமிடங்கள் போதுமானது. 10 நிமிடத்திலேயே இது வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இத வந்து தினம் பிராக்டிஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.